நேற்று ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தூங்காமல் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருந்து நீரஜ் சோப்ரா நம்ம இந்தியாவுக்காக மீண்டும் அவர் தங்கம் வாங்கி தர அந்த தருணத்தை பார்க்கறதுக்காக கோடான கோடி மக்கள் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இரவு 12 மணிக்கு இந்த முக்கியமான ஒலிம்பிக்ஸ் ஆட்டம், அதாவது ஜாவ்லிங் த்ரோ, ஈட்டி எறிதல்ல நீரஜ் சோப்ரா தங்கம் வாங்க போகிற அந்த தருணத்தை பார்க்கறதுக்காக மக்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் வேற. அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த நதீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 90 மீட்டருக்கு மேலே பலமுறை அவர் ஈட்டி வீசியிருக்காரு. ஒருவேளை நீரஜ் சோப்ராவுக்கு நதீம் கண்டிப்பாக ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி நதீம் பார்த்தீங்கன்னா சுமார் 93 மீட்டர் வரைக்கும் ஈட்டியை அவர் எய்து நம்ம எல்லாரும் மனசுலையுமே அந்த ஈட்டியை அவர் பாய்ச்சிட்டாரு. அப்படின்னா அதுக்கப்புறமா நீரஜ் சோப்ரா அவருக்கு 4 அட்டம்ப்ட் இருந்துச்சு. அதில் 2வது அட்டம்ப்ட்ல சுமார் 89.50 வரைக்கும் நீரஜ் சோப்ரா அந்த ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல மட்டும்தான் அவர் கரெக்டாக வீசினாரு. அதுக்கப்புறமா நதீம் அவருடைய அந்த அட்டம்ப்டை தாண்டணும் அப்படின்னு நீரஜ் சோப்ரா அவர் கடுமையாக ஈட்டியை ஏறேன் அப்படின்னு எல்லாமே ஃபோலாக போக கடைசியாக நம்ம நீரஜ் சோப்ரா அவரால் நதீம் அவர் வீசின அந்த 93 மீட்டரை கடக்க முடியலை. இறுதியில் நதீம் அவருக்கு தங்க பதக்கம், நீரஜ் சோப்ரா அவருக்கு வெள்ளி பதக்கம் அப்படிங்கிற அந்த பெஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நீரஜ் சோப்ரா அவரால் நேற்று இந்த ஒலிம்பிக்கில் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸில் இந்த ஈட்டி எறிதலில் இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கும், வேற எதுலையுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுலேயும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வருத்தமாக இருந்தாலும், ஒலிம்பிக் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நதீம், பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை பார்த்து ஷாக் அடையக்கூடிய ரெக்கார்டு தான் இப்போ நீரஜ் சோப்ரா அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தனி நபராக ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு இந்தியனா, ஏன் ஆசிய அளவில் கூட நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிளேயருமே ஃபஸ்ட்டு தங்கம் அதுக்கப்புறமா வெள்ளி இப்படி பேக் டு பேக் ஈவெண்ட்டுகளில் ஒலிம்பிக்கில் யாருமே பதக்கம் வென்றது கிடையாது. பிவி சிந்து அவங்க கூட வெள்ளி வெங்கலம் இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நீரஜ் சோப்ரா தங்கம் வெள்ளி இப்படி அவர் அடுத்தடுத்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டில் நம்ம இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆசிய அளவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பதக்க பட்டியலில் வெறும் வெங்கலம் மட்டுமே வாங்கிட்டு இருந்த நம்ம இந்தியா ரொம்ப கீழே இருந்தாங்க. இப்போ நீரஜ் சோப்ரா அவருடைய இந்த வெள்ளி பதக்கத்தால் பதக்க பட்டியல் டோட்டல் பட்டியலில் நம்ம இந்தியா கிடுகிடுன்னு இப்போ முன்னேறி மேலேயும் வந்திருக்காங்க. அந்த வகையில் தங்கம் இல்லை அப்படின்னாலும் வெள்ளி வாங்கி கொடுத்த நீரஜ் சோப்ரா அவரை தற்போது நம்ம நாடு முழுவதும் எல்லாருமே தங்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுடைய தங்க மகன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மகிழ்ச்சியுடன் நீரஜ் சோப்ரா அவருடைய இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர முடியல நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா, இல்லை வெள்ளி கிடைச்சாலும் பரவாயில்ல இது மகிழ்ச்சி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.